ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வாழைப்பழம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபஸ்ட்டு சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் சுகர். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ஏலக்காய். இதை நம்ம இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய், அதை அந்த நெய் கூட சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். தேங்காவோட ஸ்மெல் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஃபோக் வச்சு லைட்டாக பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும். ஒருவேளை ரொம்ப நல்லா பழுக்கலைன்னா கை வச்சு பசைஞ்சுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பெரிய வாழைப்பழங்கிறனால 1 எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார். நீங்கள் வேணும்னா மைதா கூட கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தாலும் வாழைப்பழம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம பவுடர் பண்ண சுகரை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இந்த வாழைப்பழத்தில் இருக்க மாய்ஸ்சரே போதும். ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக பாலோ தண்ணியே சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அதாவது சோடா உப்பு. அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். கையில் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ எடுத்துக்கோங்க. நான் கீ எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் பிசையும் போது கூட கையில் ஆயில் இல்லை கீ வச்சு தேய்ச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறது சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆயிடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது ஒரு மெத்தட், இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த ஒரு இதில் வச்சு பண்ணுவாங்கல்ல. ஐயோ மறந்துட்டேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது தேவையில்லாத குழி பணியார சட்டி இருக்குல்ல, அதில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது 10 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதான். நம்ம பனானா பாம்ஸ் ரெடி. யார் தெரியுமா? பாம் பக்கிரி. பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? நல்ல சாஃப்டான பனானா பாம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. ஒருவேளை ரவை சேர்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.